Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 16/1/2026 வெள்ளிக்கிழமை சொர்ணக்கேரளம் கம்பெனியோட இந்த மாதத்தோட தேர்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் வந்து பார்த்தலாம். போன மாதம் தேர்ட் வீக் ரிசல்ட் வந்து 486 வந்து போன வாரம் 735 வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 503 வந்திருக்கு. போன வாரம் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருந்த கெஸிங் இன்றைக்கி வீடியோ கொடுக்கல. லாஸ்ட்டாக கொடுத்துருந்த கெஸிங்கில் வந்துட்டு நேற்று ரிசல்ட் வந்து 910ன்ற மாதிரி வந்துருந்தது இல்லையா, புதன்கிழமை 910க்கு வந்து பேர் நம்பர்ஸும் இதுவும் வந்து கெஸ்ஸிங்மே எதுவுமே வந்து மேட்ச் ஆகலை. பேர் நம்பர்ஸில் கூட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 இருக்குது. ஏசி தான் பாஸ் ஆகிருக்கு. பேர் நம்பரில் கொடுத்ததில் 930 வந்திருக்கும், 980, 930, 985, 935ன்ற மாதிரி போட்டிருக்கலாம். அதில் போட்டிருந்தா ஏசி தான் பாஸ் ஆகிருந்தது பேர் நம்பரில். அண்ட் போன வாரம் வந்து வெள்ளிக்கிழமை கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை கொடுத்துருந்த கெஸ்ஸிங் தான். போன ஒரு கடைசி 2 வாரமாக வந்து நான் வந்து க்ளூ நம்பர்லேருந்து மேட்ச் பண்ணது இல்லாமல் பேர் நம்பர்லேருந்து ஒரு போன மாதம் செகண்ட் வீக் அந்த ரிசல்ட்டில் வந்து 95 பாஸ் ஆகிருந்தது. ரிசல்ட்டு 995. நான் அதுக்கடுத்து லாஸ்ட் வீக்கு அதுக்கு முதல் வாரம் வந்து இந்த மாதத்தோட ஃபஸ்ட் வீக் வந்து 825 ரிசல்ட் வந்து அதில் பேர் நம்பரில் 3D பாஸ் ஆச்சு. போன வாரம் கொடுத்துருந்ததில் வந்து 622973 கொடுத்துரு. போன வாரம் ரிசல்ட் 735. போன வாரம் ஏபி பாஸ் ஆகிருந்தது. நேற்று கொடுத்துருந்த நம்பரில் வந்துட்டு ஏசி 90 தான் பாஸ் ஆகிருந்தது பேர் நம்பரில். இன்றைக்கி வந்து மார்க் பண்ணிட்டு போன மாதத்தோட பேர் நம்பரும் அண்ட் வந்து நம்மளோட வழக்கமான க்ளூ நம்பர் கால்குலேஷனோட மேட்சிங் கால்குலேஷனையும் 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு லாஸ்ட் மந்த்து இதே வாரம் 486, அதுக்கடுத்த வாரம் 954, 825 முதல் வாரம், போன வாரம் 735. இன்றைக்கி வியாழக்கிழமை ரிசல்ட் வந்து 503. லாஸ்ட் மந்த்து நமக்கு வந்த மெயின் ரூட் அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். அதில் வந்து 601 வந்து நமக்கு போன மாதம் வியாழக்கிழமை வந்திருக்கு. வெள்ளிக்கிழமைக்கு இந்த 601 க்ளூ நம்பர் வந்து 12லேருந்து மேட்ச் பண்ணுறோம். 12க்கு கண்டினியூவேஷன் வந்து 23, அடுத்து 34 அல்லது 35ன்னு முடியணும். ஆனால் வந்து +3 கால்குலேஷன் 36ன்னு போயிட்டு முடிஞ்சிருக்குது போன மாதம். 36ல் ரெகுலராக நம்ம எடுக்கிறது தான் ஃபஸ்ட் நம்பர். அதிகபட்சம் பவர் ஆகும் 86 வந்துச்சு. கால்குலேட்டரில் பார்த்திங்கன்னா 336 ஃபஸ்ட்டு நம்பரில் +1ல் ரிசல்ட்டு 486ன்னு வந்திருக்கு. இந்த ரூட்டில் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் நம்பர் மார்க் பண்ணுவோம். வியாழக்கிழமை 503 இன்றைக்கி வந்திருக்கு. நமக்கு க்ளூ நம்பரோட பிசி 14. 14க்கு அடுத்து 25, 36ன்னு முடியணும் இல்லையா. ஆனால் 37 இல்லாமல் 38 போன மாதம் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 38. இந்த 38 வந்து கால்குலேட்டரில் 538 போன மாதம் ரூட்டில் ஆச்சுன்னா 38 88ன்னு ஆகணும். 5க்கு 1 கூட்டினோம்னா 6, 688ன்றது போன மாதம் ரூட்டோட ஒரு சிங்கிள் நம்பரு. 83, 38 எடுத்துட்டோம். 88 அல்லது 33 வரணும் இல்லையா. செகண்ட் நம்பர் பவர் ஆச்சுன்னா 33, அதுக்கு 6 ஏபால். இந்த 2 நம்பரும் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். போன மாதம் ரூட்டில் மேட்ச் பண்ணது. போன மாதம் இதில் வந்துட்டு க்ளூ நம்பர்லேருந்து சென்டர் போர்டு நம்பர் வந்து 6ன்னு அடுத்த நாள் பவரில் வந்திருக்கு. 1 வந்து 6ன்னு வந்திருக்கு. நமக்கும் இங்கே 1 தான் இருக்குது. 1க்கு வந்து 6 பவரில் வரணும். அதுக்கு வந்துட்டு 866 இல்லை 886 அப்படின்ற மாதிரி வந்து ரிவர்ஸில் வர்றதுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது 6 மேட்ச் ஆச்சுன்னா பிளான் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த 1 வந்து நாளைக்கு 6ன்னு வருமானது வேறு கால்குலேஷனில் போன வார கால்குலேஷனில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துருவோம். போன வாரம் 439 வந்து வியாழக்கிழமை வந்திருக்கு. இங்கே 45. இங்கேயும் பார்த்திங்கன்னா க்ளூ நம்பர்லேருந்து ஒரு போர்டு வந்து டேரெக்டாக 5 வந்து அங்கே வந்துச்சு. ஆனால் வந்து போன வாரம் 45க்கு மைனஸ் கால்குலேஷனில் 34ன்னு போனோம். ஆனால் வந்து ஒரு போர்டு மைனஸில் 45க்கு 35ன்னு போன வாரம் வந்துச்சு.
35 டேரெக்டாக வந்துச்சு, எந்த நம்பரும் பவர் ஆகல. ரிசல்ட்டு 735. அப்போ இந்த 14க்கு 04ன்னு வருமானா, போன வாரம் ரூட் வந்து அதிகபட்சம் வந்து இந்த வாரம் ஃபாலோ ஆகாது. லாஸ்ட் மந்தோட அந்த வாரக்கணக்கில் தான் வந்து ஃபாலோ ஆகும். போன வாரத்துக்கு அந்த ரூட் வந்து அடுத்த மாதம் அதே செகண்ட் வீக் வந்து வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 14க்கு 04 வராது, ஒரு 03, 02ன்னு அப்படி ரிவர்ஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 02 வந்து ஒரு 52ன்னு வரலாம். அப்படி வந்தாலும் 852ன்ற மாதிரி வரலாம். இந்த 302ல் ஃபஸ்ட்டு 2 நம்பர் பவர் ஆகி 852 அப்படின்ற மாதிரி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக வந்து இன்றைக்கி எப்படி ரிசல்ட் வந்தது, நேற்று 910, அதோட குழு நம்பர் 21. 21க்கு 32 43 முடியணும். ஆனால் வந்து 32 43 முடியாமல் 53ன்னு போய் முடிஞ்சிருக்கு. 53 தான் பவரில் 03ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கு. அந்த ரூட்டுமே வந்து வேறு கம்பெனியோடது, அதுவுமே நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். 14க்கு அடுத்து 25 36ன்னு முடியாமல் அந்த ரூட்டில் போனால் 46ன்னு போய் முடியணும். ஆனால் போன வாரம் நமக்கு வியாழக்கிழமை ரூட்டு ஃபாலோ ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, வியாழக்கிழமை அந்த ரிசல்ட் வந்து 39 23க்கு 34ன்னு முடித்தான். அது 39ன்னு ஒரு போர்டில் பவர் ஆகி வியாழக்கிழமை வந்தது. ஆனால் இங்கே வந்து அதே ரூட்டில் 45க்கு 56ன்னு வரல, 35ன்னு வந்துச்சு. அதனால் வந்து டெய்லி கால்குலேஷன் வந்து ஒரு சில கம்பெனிக்கு மேட்ச் ஆகாது. இப்போ நம்ம அந்த 46 ரூட்டு ஃபாலோ ஆகிறது கம்மி. ஆனால் வந்து இந்த 14க்கு 25 ஒரு 26ன்னு முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 26 முடிஞ்சதுன்னா அதிகபட்சம் ஃபஸ்ட் நம்பர் தான் பவர் ஆகும். 26க்கு 76ன்னு வரலாம். அப்படி வந்ததுன்னா 526 வந்து கால்குலேட்டரில் இருக்குது. அதே நம்பர் 576ன்னு வரலாம். ஓகே, மொத்தமாகவே வந்து 1 2 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து கால்குலேஷனில் மேட்ச் பண்ணது. இது இல்லாமல் பேர் நம்பர் வந்து லாஸ்ட் மந்த்து வந்த பேர் நம்பருக்கு அதே மேட்சிங்கில், அதுக்கு நான் தனியாக வீடியோ போடணும்னு சொல்லியிருக்கேன். அதே மேட்சிங்கில் எடுத்தது பேர் நம்பர் கொடுப்பேன். அதுக்குள்ளேருந்து சூஸ் பண்ணி விளாண்டிங்கன்னா நீங்கள் வந்து லாஸ் ஆகாமல் ப்ளே பண்ணலாம். எனக்கு கமெண்ட்டில் வந்து ஓவரால் லாஸ் ஆகுதுன்னும் போது நான் கொடுக்குற நம்பரு 2 நம்பர் 3 நம்பர், அதில் எனக்கு ஒரு நம்பர் தான் ஸ்ட்ராங் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து பேர் நம்பரில் போன மாதம் வந்த ரூட்டில் இல்லை போன வாரம் வந்த ரூட்டில் நான் கொடுக்குற பேர் நம்பர்லேருந்து சூஸ் பண்ணிங்கனாலே ஒரு நம்பர் தான் வரும். அதனால் வந்து லிமிட்டாக ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ் ஆகாமல் இருக்கலாம். ஓகேவா? இது வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் ப்ளே பண்ணுறது நல்லது. முதல்லலாம் வந்து 6 நம்பர் 8 நம்பர் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போது 2 நம்பர் 3 நம்பரு, அதுலேயும் ஒரு நம்பர் வந்து ஸ்ட்ராங் நம்பர் பிரித்து கொடுத்துட்டு பேர் நம்பர் கொடுத்துறேன், அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு. பேர் நம்பர்லேயும் ஆல்மோஸ்ட் வந்து 3 டிஜிட்டு 2 நாளாக போன சனிக்கிழமை கொடுத்துருந்த பேர் நம்பரில் 4 டிஜிட்டே வின்னிங் ஆயிருந்தது. பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதனால் வந்து ஓவராக ப்ளே பண்ணி நீங்களே வந்து டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணி சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு முதல்ல நம்பர்ஸுமே வந்து லாஸ்ட் மந்த் ரூட்டு, லாஸ்ட்டு வீக் ரூட்டு, அப்புறம் புதுசாக வந்து இன்றைக்கி ஒரு கால்குலேஷன். இந்த 3 ரூட்டு தான். ப்ளஸ் வந்து பேர் நம்பர் வந்து போன வாரம் வந்ததில் மேட்ச் ஆகிற பேர் நம்பர் தான் எடுத்து கொடுக்குறேன். அதுக்குள்ளே சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, கூடிய விரைவில் இந்த பேர் நம்பரில் 6 நம்பர் கொடுக்கல, அதை 4ஆக கூட மாற்றி வெறும் 4 நம்பர் கூட கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்து தான் இருக்கேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்து அந்த ஃபார்முலா மேட்ச் ஆகிடுச்சுன்னா வந்து அந்த 6 நம்பர் 4 நம்பர் ஆகிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம போன மாதம் ரூட்டில் எடுத்த நம்பர் 688, அதுக்கடுத்து 852, 576. இந்த 3 நம்பர் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வியாழன் டு வெள்ளிக்கு மேட்ச் பண்ண நம்பர்ஸ். ஓகே, பேர் நம்பர் வந்து லாஸ்ட்டு மந்த்து 86, 65, 84. இதில் இந்த 86 பிசியில் வந்தது, 4 ஏ போர்டில் வந்தது, 486. இது ரிசல்ட். ஓகே, இப்போது நாளைக்கோட பேர் நம்பர் 52,
5638 இது நாளைக்கோட பேர் நம்பர். இதுக்குள்ளே வந்து சூஸ் பண்ணிங்கனாலே வந்து கம்மியாக வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கொடுத்துருந்த 52 இதில் இருக்குது, அது வந்து 38 இருக்குது. அதுக்கு தான் வந்து அந்த 88 கொடுத்தோம், 83 வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். 38, 83, 52 இதில் சூஸ் பண்ணி விளையாடுங்க. ஆல் போர்டுன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆலில் வந்து 8, 3 இது ஆல் போர்டு. ஓகே, இப்படி பார்த்து நீங்கள் லிமிட்டாக விளாண்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப் கேமாக இருக்கும். நீங்களும் வந்து டென்ஷன் ஆக வேண்டியது இருக்காது. லிமிட்டாக பார்த்து சூஸ் பண்ணி எல்லாமே பிரித்து கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே வந்து இன்றைக்கி சிங்கிள் ஷாட்டும் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து லாஸ்ட் மந்த் ரூட்டில் எடுத்த நம்பர்லேயே வந்து சிங்கிள் ஷாட் நம்பராக இந்த 688ன்ற நம்பரை சிங்கிள் ஷாட்டாக வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். 688 நாளைக்கோட சிங்கிள் ஷாட். ஓகே, நான் டெய்லி கொடுக்குறேன்னு சொன்ன சிங்கிள் நம்பரில் 688 போன மாதம் ரூட்டில் அதுதான் எனக்கு மேட்ச் ஆகுது. அண்ட் அது இல்லாமல் லாஸ்ட் வீக் ரூட்டு தான். லாஸ்ட் வீக் ரூட்டு அண்ட் வந்துட்டு நம்ம இன்றைக்கிலேருந்து நாளைக்கு வந்து புதுசாக வந்து கேம் எப்படி போகுதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபாலோஅப் நம்பர் வச்சு எடுத்த 3 நம்பர் தான். 688, 852, 576 அண்ட் வந்து இந்த க்ளூ நம்பரில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து நாளைக்கு ஃபாலோ ஆகுமானா சில நேரங்கள் ஃபாலோ ஆகும், சில நேரங்கள் வந்து மிஸ் மேட்ச் ஆகி போகும். அதனால் வந்து பார்த்து ப்ளே பண்ணுங்கள். போன வாரம் கொடுத்துருந்ததில் 736 இருந்தது, 735 ரிசல்ட்டாக வந்தது, ஏபி பாஸ் ஆகிருந்தது. அதனால் வந்து இதுக்கு வந்து 3D 4D BC எது வேணால் நாளைக்கு வரலாம். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.